கைஸ், வெல்கம் பேக் டு மூவி ரீகேப் தமிழ். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு டைம் டிராவல் மூவி தான். மூவியோட ஒன் லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல இருக்க ஒரு நர்ஸ் வந்து 2016க்கு டிராவல் ஆகி வந்துடுறாங்க. இதுவுமே வந்து ஒரு காமெட் பாஸ் ஆகுறதுனால தான். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மூவியோட பேரு ஜர்னி பேக் டு த கிறிஸ்மஸ். மூவியோட ஸ்டார்டிங்லேயே வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் டைம், அதாவது 40ஸ்ல காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹானா. இவங்க வந்து ஒரு நர்ஸா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்டும் வந்து ஆர்மில இருந்திருப்பாரு. ஆனா இவரு காணாம போயிருக்கிறதுனால இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாருமே வந்து ஆர்மில வந்து போர்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஹானாக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் தான் இல்லைனாலும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க கூட இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து நான் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன், இப்படி நடக்கும் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் பேர் வந்து டாட்டி. இங்கே கெஸ்ஸிபோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல கிறிஸ்மஸ்க்காக ஒரு டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் இவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க ஒர்க் பண்ற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நீங்க கண்டிப்பா வந்து வரணுமா, ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹானாவும் வரேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. ஆனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நர்ஸா. இன்னைக்கு அவங்களுக்கு டே ஷிஃப்ட்ன்றதுனால கிறிஸ்மஸ் சீக்கிரமே வரப்போகுது. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வந்து டெக்கரேஷன் அது இதுன்னு இருக்கு. ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, ஹானா நீ வந்து ஹெல்ப் பண்றியா? போது இல்லைங்க, என்னோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹானா. அப்பதான் இவங்க வந்து டார்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசுறாங்க. என்னன்னா இவங்களுக்கும் இன்னொரு சோல்ஜருக்கும் வந்து லவ் வந்திருக்கும். இவங்க என்கேஜ் ஆயிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஹானாட்ட தான் சொல்றாங்க. இது ரொம்ப கேட்டு ஹானா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே டைம்ல கொஞ்சம் வருத்தமும் படுறாங்க அவங்க ஹஸ்பண்ட்காக. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது இருங்க நான் உங்களுக்கு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹானா வந்து அவங்க கையில வச்ச கேமரால போட்டோ எடுக்கிறாங்க. இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹானா தான் பிராங்கையும் டாட்டியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்க லவ் பண்ணிருப்பாங்க. இந்த பிராங்க் கையில அடிபட்டிருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்திருப்பாரு. அப்படியே லவ் வந்து மலர்ந்திருக்கும். ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப பிடிச்ச பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு டாபி. அந்த சின்ன பையன் வந்து ஆர்ஃபனேஜ்ல இருப்பான். இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வேலையே ஹானாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு போய் கதை சொல்றது மட்டும்தான். ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டாபி அந்த கேமரா வச்சு விளையாண்டுட்டே இருப்பான். ஏன் அவனுக்கு ரீட் பண்ண வேணாமான்னு ஹானா கேக்குறாங்க. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் வந்து இவன் தனியா மறுபடியும் ஆர்ஃபனேஜ் போகணுன்றத வருத்தப்படுறத வந்து ஹானா கிட்ட சொல்றான் அந்த டாபி. அப்போ இவன் என்ன பண்றாங்க, சரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து ஒரு காமெட் பத்தி பேசுறாங்க. இந்த காமெட் 71 இயர்ஸுக்கு ஒன்ஸ் தான் வருமா. அது மட்டும் இல்லாம இது கிறிஸ்மஸ் டைம் அப்போ மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த டாபி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. டாட்டி வந்து சீக்கிரமா செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூப்பிடுறாங்க. நான் இரு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆர்ஃபனேஜ்ல இருந்து நாளைக்கு டாபி டிஸ்சார்ஜ் ஆக போறான் இல்லையா, அங்கிருந்து யாராவது வந்து கூட்டிட்டு போறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஆனா லைன் கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கேமரா வந்து டாபி கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட போட்டோ எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இவரு பேர் வந்து சீட்டு. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா டொம்முன்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. கதவு திறந்து பார்த்தா ஒரு நாய் வந்து கோல்டன் ரிட்ரைவர் நாய் வருது. நாய் வந்து இது பேர் வந்து ரஃபின்னு எழுதியிருக்கு. அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருக்கும் போல. இவங்க ஃபோன் ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல எல்லாரும் வந்து பார்ட்டி பண்றதுனால லைன் பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைன் கொடுக்க மாட்டாங்க. சரின்னு ஹீரோயின் என்ன பண்றாங்க, கார் எடுத்துட்டு அந்த ரஃபின் வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. ரஃபின் வீட்டுக்கு போனோடனே அந்த ரஃபின் ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ என் ரஃபினை கூட்டிட்டு வந்துட்டீங்க, இவன் எல்லாமே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. நீங்க வந்து எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரஃபின் எங்க லைஃப்ல வந்து அவ்வளவு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அழுவுது. இது வந்து என் குழந்தை, அவ பேர் கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கிட்ட சொல்றாங்க. சரி நீங்க வேணா இங்க தங்கிட்டு போங்களேன், ஸ்டார்ம் ரொம்ப வருது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நானே இல்ல நான் போயிடுறேன், என் வீடு இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கிளம்பி போறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்ம் ரொம்ப அதிகமாகுது. என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, கார் ஸ்டக் ஆயிடுது. இவங்களால அதுல இருந்து எடுக்கவும் முடியல, கார் ஸ்டார்ட் பண்ணவும் முடியல. பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு. அந்த ஷெட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம இங்க இருந்துக்கலாம் சேஃபா அப்படின்னு போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இது மேலேயே விழுந்து அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. காலைல எந்திரிச்சு பாக்குறாங்க, அவங்க வந்து டோர் வந்து லாக் ஆயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விண்டோ மாதிரி இருக்கு, அதுல ஏறி வெளில வராங்க. பர்ஸை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க தெரியாம. வெளில வந்து பார்க்குறாங்க, அந்த ஊரே வித்தியாசமா இருக்கு. ஒரு நல்ல சின்ன சிட்டியா இருந்தது. கார் வந்து சூப்பர் மாடர்னா, ஃபேஷனா எல்லாருமே வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுங்களுக்கு என்னன்னே ஐடியாவே தெரியல ஹானாக்கு. என்னடா அது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பக்கத்துல ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்து ஜார்ஜ். அந்த பையன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஒரு லேடி வந்து லாஸ்ட் ஆயிருக்காங்க, நீங்க வந்து பாருங்கன்னொடனே இந்த போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கு, சாரா. இவங்க 2 பேர் தான் அந்த பேட்ரோல்ல இருக்காங்க. இவங்க வந்து போய் பார்க்குறாங்க. என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப குழப்பத்துல இருக்கறனால சரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. டாக்டர்கிட்ட வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி பேச்சு வழக்குல என்ன ஆகுதுன்னா, அந்த பிரசிடென்ட்டோட பேர் கேட்குறாங்க அந்த டாக்டர். ஹாரி எஸ்ட்ரூமன் அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியவே இல்லை. இவர் வந்து இப்ப பிரசிடென்ட் இல்லையா, அவர் 40ஸ்ல தானே பிரசிடென்ட்டா இருந்தாரு அப்படின்னோடனே இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால ஐடென்டி கார்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இல்ல, பர்சனை வந்து அங்கேயே விட்டுட்டேன் ஹானா சொன்னதுனால இவங்க சீஃப் அந்த சாரா ஜேக் எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு. என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க சீஃப் என்ன சொல்றாரு,
இவங்கள வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால ஒண்ணு நீ சைக்கியாட்ரிக்ட்ட கூட்டிட்டு போ, இல்லன்னா ஜெயில்ல போட்டுரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜேக்குக்கு வந்து அவங்க சீஃப் சொல்றது பிடிக்கல. அதனால நான் வேணா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவங்கள பார்த்தா ரொம்ப பயமுறுத்துற மாரியோ, இல்ல தப்பு பண்ற மாரியோ எனக்கு தெரியல அப்படின்றாரு. சீஃப்‌க்கு வந்து பிடிக்கல. சீஃப்‌க்கு வந்து பிடிக்கலனாலும் ஜேக் வந்து இவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போம்போதே பார்த்தீங்கன்னா, இத ஹானா வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இது ஒரு ஃபார்மா இருந்ததுல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் சொல்றாரு. எங்க பேரண்ட்ஸ் தான் இங்க வாங்கியிருக்காங்க இந்த இடத்த. அது ஃபார்மாலாம் இல்ல. எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி எப்ப இருந்ததுன்னு. என் சிஸ்டர் கூட இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இவங்க வந்து நைட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹானாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ரெஸ்ட்டும் எடுக்குறாங்க. ஆனா இவங்க ஜேக்கோட சிஸ்டருக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவங்கனால ஏதாவது எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு, ஹானானால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஜேக்கோட சிஸ்டர் பேர் லூயிஸ். அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேரு வந்து குவென். அடுத்த நாள் வந்து ஹானா என்ன பண்றாங்க, முழிச்சுடுறாங்க. சரி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போனா ஏதாவது புரியும் அப்படின்றதுனால, அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு நடந்தே போயிடுறாங்க யார்ட்டயுமே சொல்லாம. அங்க போய் பார்த்தா ஆர்கானிக் பிளானட்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோர் இருக்கு. அந்த ஓனர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னும்போது, ஏய் எங்க என்னோட பாத்ரூம் இது என்னோட கிச்சன் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹானா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. இத பார்த்து இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா ஜேக்கும் வந்துடுறாரு. ஜேக் வரப்போ வந்து ஹானா அங்க இல்ல. ஹானா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஒரு லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுட்ட கேட்குறாங்க, இங்க ஹாஸ்பிட்டல் தானே இருந்ததுன்னா, இல்ல அது லைப்ரரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுது. நம்ம இருந்தது வந்து திடீர்னு ஒரு வேற இடமா இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வழியா ஜேக்க கண்டுபிடிச்சுறாரு. ஜேக் வந்து நம்புறாரு. நீங்க கண்டிப்பா 40ஸ்ல இருந்தா வரீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. சாரிங்க நான் உங்கள்ட்ட சொல்லாம போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றாங்க. ஹானாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாரு ஜேக். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல குவென், அவ வந்து இந்த ஈபே இந்த மாதிரிலாம் ஃபோனு, லேப்டாப்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கா. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அழகா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு ஹானாக்கு. இந்த மாதிரி படத்துல வந்து ஒரு நோசியான ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லேடி தான் மிஸ்ஸஸ் ஜார்ஜ்ன்றவங்க. இந்த ஜார்ஜ்ன்ற பையன் சொல்லுவான் இல்லையா, இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்களோட அம்மா. இந்த அம்மா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பொண்ணு சரியான ஃபேக்கா இருக்கும் போல, எப்படி நடிக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அந்த ஆர்கானிக் பிளானட்ல கூட போயிட்டு இந்த பொண்ணு ரகல பண்ணிடுச்சா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாரா கூடவே வந்து ஸ்டேஷன்ல இந்த பொண்ணு ஃபேக்கா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜேக் இதை நம்பவே இல்லை. இவர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு ஷெட்ல வந்து விட்டுருப்பாங்க பர்சன். அங்க போய் பாக்குறாரு, அந்த பர்ஸ் இருக்கு. அதை வந்து ஸ்டேஷன்ல எடுத்து வந்து பாத்துட்டு இருக்காரு. ஒரு குட்டி பர்ஃபியூம் இருக்கு. அந்த பர்ஃபியூம் எடுத்து பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பாக்குறாரு. அது 1940ஸ்ல வந்து ரிலீஸ் ஆன பர்ஃபியூம் தான். ஆனா இப்ப அந்த பர்ஃபியூம் இல்லவே இல்லை, 60ஸ்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இவருக்கு நெட்ல கிடைக்குது. ஜேக் ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே இருந்தாரு. இப்ப இவருக்கு ப்ரூஃபும் கிடைச்சிருச்சு. ஹானாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி வீட்டுல வந்து என்ன ஆகுதுன்னா, குவென்னும் ஹானாவும் பேசிட்டு இருக்காங்க. ஜிஞ்சர் பிரெட் வச்சு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜேக்கோட சிஸ்டருக்கு லூயிஸ்க்கு இது வந்து ஹானா மேல ஒரு நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் என்ன பண்றாங்க, குவென் வந்து ஹானா கிட்ட வந்து நீங்க எனக்கு பெட் டைம் ஸ்டோரி படிச்சு காமிக்கிறீங்களா அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் படிக்கிறேன் அப்படின்னோடனே லூயிஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் படிச்சு காமிக்கிறாங்க. அப்பதான் குவென் இருக்கால, ஒரு கேரக்டர் பத்தி சொல்றா, மிஸ்டர் கூக்குன்னு. இந்த கூக்க என்ன பண்ணாரோ ரொம்ப பணக்காரரா. இப்போ இருக்கு இல்லையா லைப்ரரியா இருக்கு, அந்த இடத்து வந்து முன்னாடி ஹாஸ்பிட்டலா இருந்ததா, அது அவர் தான் வாங்கி இத வந்து லைப்ரரியா மாத்திருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயத்தெல்லாம் இவரு பழைய விஷயத்தெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்காருன்ற மாரி இந்த பொண்ணு சொல்லுது. அடுத்த நாள் வந்து லூயிஸ், குவென் அவங்க அம்மா எல்லாருமே வந்து ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போயிட்டு இந்த 40ஸ் இருக்கும் இல்லையா, ஹானா போட்டிருப்பாங்க ஒரு ட்ரெஸ் 40ஸ்ல. அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் யாராவது இருக்காங்களா? யாராவது வந்து இந்த மாரி வாங்கிட்டு போனாங்களா? அப்படின்ற மாரி விசாரிக்கிறாங்க. இல்லங்க எங்கள்ட்ட அந்த மாரிலாம் யாருமே வரல. வாங்கியிருந்தா எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹானா தான் வந்து வாங்கியிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் அங்க போயிருப்பாங்க. அப்பதான் லூயிஸ்க்கு புரியுது, ஓ இது வந்து இந்த பொண்ணு உண்மையாவே இப்படிதான் இருக்கு, நடிக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு லூயிஸும் சந்தேகத்துல இருந்து வெளில வராங்க. என்ன பண்றாங்க, லூயிஸும் அவங்க அம்மாவும் வந்து ஆனா வந்து ஹாப்பி ஆக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டெல்லாம் பாடலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல இருக்க ட்ரெஸ் எல்லாமே கூட வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அங்க வந்து ஜேக்கும் ஹானாவும் மட்டும் தான் இருக்காங்க. ஜேக் இவர்ட்ட இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு ஹானா கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு போகும்போது, ஹானா வந்து அவங்க ஹஸ்பண்ட் பத்தி சீட்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சரி இவங்கள காம் டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது வந்து அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு போகும்போது, கரெக்ட்டா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் சாரா, லூயிஸ் எல்லாரும் வந்துறாங்க. சாரா வந்து அப்படியே ஒரு மாரி மொறைக்கிறா. இத பார்த்துட்டு இவங்க அம்மா சொல்றாங்க, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு வந்து, "நான் ஒண்ணும் தப்பாலாம் பண்ணலம்மா" அப்படின்னோனே, "சாரா கிட்ட போய் நீ வேணா சாரி சொல்லுன்னு." சாரா கிட்ட நான் ஏம்மா சாரி சொல்லணும்னு, "அவ பார்த்தது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து சாராக்கு வந்து ஜேக் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். அவன் இப்படி ஒரு பொண்ணு கூட ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதனால அவங்க அம்மா அப்படி ஜேக் வந்து சாரா கிட்ட சாரி சொல்றாரு. சாரா என்ன சொல்றாங்க, "உன்னோட ஃப்ரைஸ ஷேர் பண்றத நான் வேணா மன்னிச்சு விடுறேன்" அப்படின்றாங்க. பாட்டு பாடிட்டே கேரல்ஸ்லாம் பாட்டு பாடிட்டே போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துடுறாரு. அந்த பையனும் வந்துடுறான். எல்லாரும் பாட்டு பாடிட்டு ரோட்லலாம் போயிட்டுருக்காங்க. அங்க ஒரு பொண்ண மீட் பண்றான். இவங்க 2 பேரும் வந்து அந்த பாட்ட பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கெசிபோ இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அந்த இடத்துல எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அந்த ரஃபின் இருக்கும் இல்லையா, அந்த டாக். அந்த மாரி நெறைய கோல்டன் ரிட்ரைவர்ஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்ல அந்த ரஃபினோட ஓனர் வீட்டுக்கு போறத நோட்டீஸ் பண்றாங்க. இத பத்தி ஜே கிட்டயும் சொல்றாங்க. நான் அந்த ரஃபின் டாக விடும்போது இந்த இடத்துல வந்து ஃபென்ஸ் இருக்காது. ஆனா இப்ப இந்த ஃபென்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த கெசிபோ வந்து எல்லாம் ரெடி பண்ணலாம் நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல
வீட்ல இருந்த கெசிபோ மாரி இப்ப யாருமே அத டெக்கரேட் பண்றதில்ல. யாரும் வந்து வெளிலலாம் வந்து செலிப்ரேட் பண்றதில்ல. அப்போ இவங்க ட்ரெஸ்ஸ வந்து வீட்ல போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பாக்கெட்குள்ள கை விடுவாங்க. அங்க ஒரு கீ இருக்கும். இது வந்து எந்த கீன்னு வந்து ஹானாக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அந்த குவென், அப்புறம் ஜேக் அம்மா, அப்பா, அவங்க சிஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, "எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா இது என் இடம் இல்ல. நான் கண்டிப்பா என் இடத்துக்கு போணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த மிஸ்ஸஸ் ஜார்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்பவே இல்ல. அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கரமா கத்துறாங்க. "இந்த மாரி ஒரு பொண்ண வந்து நீங்க வச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்லயே. உங்க வீட்ல இல்லாம என் பையன வேற கெடுத்து வைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கரெக்ட்டா சாரா வந்து ஜேக்குக்கு சப்போர்ட் பண்றாங்க. "எங்க பாருங்க, அவங்கலாம் ஒண்ணும் சஸ்பிஷியஸாலாம் இல்ல. எல்லாம் வந்து சிச்சுவேஷனும் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. போலீஸ் பாத்துக்குதுன்னு" சொல்லிட்டு அந்த லேடிய நோஸ்கோட் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இந்த கீ எடுத்துட்டு ஆனா எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த லைப்ரரிக்கு தான் போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டோர் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த புக்கெல்லாம் நவுத்தி பார்க்கும்போது குவென் சொல்றா, "இங்க ஒரு டோர் இருக்கு." இத வந்து அந்த லூயிஸ் அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸஸ் ஜார்ஜ் எல்லாமே தான் போய் பார்க்குறாங்க. அந்த டோர ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அங்க ஒரு கபோர்டு. அந்த கபோர்டு வந்து பூட்டி இருக்கு. அந்த கீ வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கு. அத ஓப்பன் பண்ணும்போது அந்த கெசிபோக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லைட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ ஒருத்தர் வராரு. இவரு தான் வந்து மிஸ்டர் குக். இந்த குக் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த பீரோல என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. இப்ப தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன குக் வந்து பேசுறாரு. "ஹானா என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த பையன் யாருன்னா, அந்த டாபி அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் தான் இவரு. இவரு வந்து கேமரா மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல ஆனா, இத வந்து அவங்க வீட்ல வச்சிருக்காரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு ஆனாவ. அவங்க நான் தான் டாபின்னு சொன்னோனே ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. "உன் கையில ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, சரியா போயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது, "நீ எப்படி இங்க இருக்க?" அப்படின்னு அப்படின்னு கேட்டிருக்கு. இது என்ன ஆயிருக்கும்னா, ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி ஆர்ஃபனேஜ்லேருந்து வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. டாட்டி கிட்ட. இவன் வந்து தனியா வீட்டுக்கு போக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க அடுத்த நாள் காணாம போயிருப்பாங்க. அதே மாரி இந்த ரஃபினோட ஓனர்ஸ் வந்து இந்த ஆனாக்கு ஏதாவது பண்ணணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்பதான் டாட்டி சொல்லியிருப்பாங்க, ஆனாவோட ஃபேவரட்டான இந்த பையனுக்கு வந்து நீங்க புக் ரீட் பண்ணி குடுத்தீங்கனாலே, அத வந்து நீங்க அவங்களுக்கு செய்ற கைமாறு மாரின்னோனே, இவங்க போய் ரீட் பண்ணி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன அடாப்ட்டும் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக் காணாம போயிருக்கும்போது தானே அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த மாரி நெறைய கோல்டன் ரிட்ரைவர்ஸ வந்து உருவாக்கி, இதுங்கள வந்து சர்வீஸ் டாகா வந்து அனுப்பியிருப்பாங்க. அதாவது டிசேபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் வந்து இந்த நாய் வந்து துணையாவே இருக்கும் அப்படின்றதுனால, இந்த மாரி ஒரு பெரிய கம்யூனிட்டியே வந்து டாபியோட அம்மா உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே. நான் என்னோட ஃப்ரெண்ட் டாட்டிய பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டாட்டி வந்து இவங்க வீட்ல தான் இருக்காங்க. ஆனா வந்து டாட்டிய போய் பார்க்குறாங்க. அவங்க கேர்டேக்கர் சொல்றாங்க, டாட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் வார்த்தை தான் பேசியிருக்காங்க. நான் ரொம்ப வருஷம் இவங்க கூட இருந்திருக்கேன். ஆனா என்ட்ட ரொம்ப கம்மியா தான் பேசியிருக்காங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஆனா வந்து போய் பேசுறாங்க. நான் தான் ஆனா அப்படின்னோனே, இவங்க டாட்டி பேசவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, காமெண்ட் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு புரியவே புரிஞ்சிருக்காது. அப்ப டாபி சொல்றாரு, இவங்க கமெண்ட்ன்னு சொல்ல காமெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாட்டிக்கு வந்து ஹானா வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க 1946ல. இந்த காமெட்டோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. இந்த மாரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாரி. ஆனா வந்து அவங்க பேர அவங்க ஹஸ்பண்ட் பேரும் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு ஆனா புரியவே இல்ல. என் ஹஸ்பண்ட் தான் செத்து போயிட்டார்ல. எப்படி நான் இந்த இதுல அந்த இடத்துக்கு நான் போனதே இல்ல. எப்படி நான் அங்கருந்து லெட்டர் போட்டிருப்பேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து கரெக்ட்டா அந்த 71 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது இல்லையா? அந்த காமெட் இன்னைக்கு வரப்போகுது. ஸோ நீ திரும்பி உன் வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹானாக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது இத கேட்டு. எல்லாருமே கெஸிபோல வந்து ஒண்ணாகுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து அந்த காமெட் பாஸ் பண்ற கரெக்ட்டான அந்த டைம்ல வந்து, இவங்க ஆனா என்ன பண்றாங்க, அந்த ஷெட்டுக்குள்ளேயே திரும்பி போறாங்க. அப்படியே விடியுது. விடியிற வரைக்குமே எல்லாருமே அங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாபி வந்து அந்த ஹேனாவோட கேமரா இருக்கும் இல்லையா? அதுல ஃபிலிம் எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் டெவலப் பண்ணி எல்லார்ட்டயும் குடுத்துட்டு இருக்காரு. அவங்க வந்து டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா இல்ல. ஸோ இவங்க திரும்பி 1940ஸ்க்கே போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாம இந்த டாட்டியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் எடுத்திருப்பாங்க இல்லையா ஃபோட்டோ. இது வேற யாருமே இல்ல. ஜேக்கோட அம்மாவோட அம்மா, அப்பா. இந்த ஆனா வந்து இவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா, இந்த மாரி ஒரு ஜேக்கோட பரம்பரையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலில எல்லாருமே பேசிட்டு அது மட்டும் இல்லாம 1940ஸ்ல வந்து ஆனா கண் முழிக்கிறாங்க. அந்த கார் ஸ்டக் ஆயிருக்கும்ல, அத வந்து குச்சி வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வராரு. "ஏய் இவ்ளோ கஷ்டப்பட்டுருந்தா நீ உன் ஹஸ்பண்ட் ஹெல்ப் கூப்ட்டுருக்கலாம்ல" அப்படின்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா வந்திருக்காரு. இத பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்படிதான் அந்த படம் முடியுது. தனியா ஒரு கிறிஸ்மஸ் யாருக்குமே பயன் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆனாக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயம் எவ்ளோ பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த காமெட்டோட டைம் டிராவல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ தென். டேக் கேர். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க. டாடா.